Hi friends, today I am going to tell about 37th திவிதேசம் திருமணிக்கூடம். இது திருநாங்கூரில் இருக்கிறது. இது 37வது திவிதேசம். பெருமாள் மணிக்கூட நாயகன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் திருமகள் நாச்சியார், விமானம் கனக விமானம், பிரசந்த விமானம், தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, பிரம்ம தீர்த்தம், பிரவசிக்ஷம், பெரிய திருவடி, சந்திரன் 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 மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார்களால் 10 பாசனம் பாடப்பட்டுள்ளது. திருநாங்கூர் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருமகள் சமேத திருமணிமாட கூட நாயகன் சுவாமியே நமக. இது 37வது திருத்தலம் மணிக்கூடம். பெருமாள் சூரியனும் சந்திரனும் அடையாளம் காட்டி கொடுத்தது ராகு கேதுவை காட்டி கொடுத்தார். 2 பேரும் 2 புஷ்கரனில் மறைந்து சந்திர புஷ்கரனில் உழந்து கொண்டார். அங்கே போய் பெருமாள் காட்சி கொடுத்தார். அதிலிருந்து சந்திரன் மீட்கப்பட்டார். இந்த திருத்தலத்தின் கதை இங்கே. பெருமாள் வரதராஜ பெருமாள் கஜேந்திர வரதனாக எழுந்தள்ளி இருக்கிறார். ஆழ்வார்களால் சாய்க்கிறார். துபைனுடைய பனகை வேலும் துயர் கொடுத்த அருளிய திருநாங்கூர் கைபோலும் திருமாமழை கொடுத்தான். யானையுடைய துயர் தீர்த்த நாயகனாய் திருநாங்கூர் மணிக்கூடத்தில் எழுந்தள்ளியிருக்கிறார். மணிக்கூட நாயகன் கிழக்கு நோக்கி நின்ற கோலம். வரதராஜ பெருமாள் கஜேந்திர வரதன் தனி கோவில், நாச்சியார் கிடையாது. திருமகள் நாச்சியாருக்கு என்ற திருநாமம். திருமகள் நாச்சியார் தனி கோவில், தீர்த்தம் கிடையாது. சந்திர புஷ்கரணி, விமானம் கனக விமானம். சாட்சியை தரிசனம் செய்து பெரிய திருவடி சந்திரனும் தரிசனம் செய்திருக்கிறார். ஆழ்வார்கள் சாதிக்கிறார். 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி. மணி என்றால் விளக்கு, மணிக்கூடம் என்றால் விளக்கின் ஒளியை போல இருந்து அனுகிரகம் செய்யும் பெருமாள். அந்த பெருமாளுடைய திருவடிகளிலே சரணடைந்து பெருமாளை தரிசனம் செய்வோம். திருமாணிக்கூடல் என்ற பெயர்க்கேற்ப இத்திருத்தலம் மணிக்கூடமாக போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. திருநாங்கூருக்கு வந்து 11 எம்பெருமார்கள். இவர் காஞ்சி வரதராஜ பெருமாள். காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு இப்பெருமாள் சமர்ப்பித்திருக்கிறார். தை அமாவாசை இப்ப பெருமாளும் எழுந்தருள்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.